குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், எல்லாருக்கும் வணக்கம். மேலே உட்காந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிருவாணி சாருக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா லெஜெண்ட்ரி மியூசிக் டைரக்டர், லெஜெண்ட்ரி ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச பாகுபலி ரெக்கார்டிங், ரீரெக்கார்டிங் அந்த கம்போசிங் ஸ்டேஜில் தான் இந்த படத்துக்கே ஒத்துக்குனார். ஸோ அவர் பிஸி ஷெடியூலில் ஐ திங்க் பிரகாஷுக்கும் ஸ்வீட்டிக்காக தான் இந்த படத்துக்கே ஒத்துக்குனார், கம்போஸ் பண்ணுறது ஒத்துக்குனாருன்னு நினைக்கிறேன். அண்ட் பிவிபி சார் என்னோடய லைஃப்பில், என்னோடய கெரியரில் வந்து ஒரு பெரிய பேக் போன் சொல்லலாம். அவரோட ஃபஸ்ட்டு அவர் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் பண்ண படம் வந்து இரண்டாம் உலகம் தான். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த 60 crores பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறாரு. நான் கேட்டேன் அவர், சார் என்ன சார் ஒரு இவ்வளோ பெரிய பட்ஜெட் எப்படி சார் சார் நம்மளுக்கு ஃபீஸிபிளாக இருக்குன்னு கேட்டேன். பட் அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஸ்கிரிப்டுக்கு இது தேவைன்னு அவர் கண்டிப்பாக செலவு பண்ணார். அதுதான் சக்ஸஸ் ஃபெயிலியர் வந்து செகண்ட். ஃபஸ்ட்டு வந்து அவர் எப்பவுமே சொல்கிறது வந்து அட்டெம்ப்ட் நம்ம வந்து பண்ணுறது வந்து கிளியராக இருக்கணும், என்ன அதுக்கு தேவை அதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். அது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணிடலாம்ப்பா, பயங்கரமான பட்ஜெட்டில் பண்ணிடலாம், இப்போ போக போக வந்து பட்ஜெட்டுக்கு பாதி ஆகிடும். பட் அதே மாதிரி தான் என்ஜிஆர் பழகி சைஸ்0 பைலிங்குவல், ஃபஸ்ட் பைலிங்குவல் பண்ணுறேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் தான், பட் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். ஒரு 2-3 crores எடுத்துருக்கலாம். அவர் நினச்சிருந்தா ஒரு 2-3 crores வந்து ஒரு 30 days 40 days ஷூட்டிங் பண்ணி சின்னதாக ஒரு எடுத்துருக்கலாம். பட் அவரோட விஷனே வந்து ஒரு சின்ன படமாக இருக்கக்கூடாது. சப்ஜெக்ட் இஸ் வெரி நாவல், ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து இப்போ இருக்கிற சொசைட்டி, இப்போ இருக்கிற மைண்ட் செட்டுக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தேவை. அது வந்து நம்ம பியூட்டிஃபுல்லாக, அது எவ்வளோ அழகாக ஒரு பெரிய கிராண்டியர் ஸ்கேலில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த படம். ஸோ தேங்க்யூ சார், வெரி ஹாப்பி. இதே மாதிரி தான் பெங்களூர் டேஸ் அதே கம்பெனிக்கு பண்ணுறேன். ஸோ வெரி ஹாப்பி டு பி அசோசியேட் வித் பிவிபி. அப்புறம் ஸ்பெஷல் வணக்கம் டு அவர் தலைவர் நாசர் சார். இப்போ வந்து சினிமாவில் வந்து தலைவர் வராருன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ரஜினி சார் வராரா நாசர் சார் வராருன்னு அப்படியே டவுட்லேயே இருக்குது. ஸோ தேங்க்யூ சார் கம்மிங் டு திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஹோஸ்டிங் த ஹோல் திங். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தோட டைரக்டர் பிரகாஷ். பரத் சொன்ன மாதிரி டென்ஷனே ஆக மாட்டார், ரொம்ப கூலாக ஒரு சத்தம் கேட்க, அவர் இருக்கிறாரா இல்லையா அந்த மாதிரி இருக்கும். கேமராமேன் நீரவை வந்து அடிக்கடி கேட்பேன், என்ன மச்சான் அந்த டைரக்டர் இருக்கிறாரா இங்கே, அவர் சத்தமே காணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு காம் சைலண்டாக எடுத்த படம். ஏன்னா இந்த படத்தில் வந்து அனுஷ்கா வந்து ரொம்ப ஒரு பெரிய எஃபர்ட் பட்டாங்க. எனக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரோலாக இருந்தது படத்தில். பட் அவங்க வந்து இந்த படத்துக்காக நிறைய வெயிட் போட்டு, ஸோ அது இல்லாமல் வந்து அவங்களோட ப்ரிப்ரேஷன் இந்த படத்துக்காக வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள், ஐ மீன் ஃபிசிக்கலாக வந்து அவ்வளோ வெயிட் போட்டு திடீர்னு நீங்கள் வந்து அவ்வளோ அந்த கண்டிஷனில் ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ பட் ஹேட்ஸ் ஆஃப் டு அவர். அது முன்னாடி சொன்ன மாதிரி தான் கமல் சார், விக்ரம் சார்லாம் கலந்து ஒரு ஹீரோயின்னா அவங்க தான். ஐ மீன் அவங்களோட எஃபர்ட் வந்து ஃபினாமினல் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படத்துக்கு வந்து லாஸ்ட் மினிட் எடிட்டராக வந்த ரூபன் கலக்கியிருக்காரு. டெஃபினெட்லி அவரோட ட்ரெய்லர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த படத்துக்கு. ஸோ வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ண முடிஞ்சதுன்ற ஒரு ஹாப்பினஸ் தான் எனக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருமே வந்து இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணி இல் ரிலேட் டு த ஹோல் ஃபிலிம். இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த குண்டாக இருந்தால் ஹெல்த்தாக இல்லை, குண்டாக இருந்தால் அழகாக இல்லை, குண்டாக இருந்தால் அந்த ஆட்டிடியூட் இல்லை. எனக்கு ஆர்த்தி வந்து பட்டியல் டைம்லேருந்து தெரியும். பட் அவங்கள மாதிரி ஆட்டிடியூட், சாம், எனர்ஜி நான் எந்த பொண்ணுகிட்டையும் பார்த்ததே கிடையாது. ஸோ அழகு வந்து இட்ஸ் ஆல்ரெடி இன்சைட் யுவர் ஹார்ட் அண்ட் இன் யுவர் மைண்ட், அவ்வளோதான். ஸோ என்ஜாய் யுவர் பியூட்டி. தேங்க்யூ.